நிஃப்டி பார்த்தீங்கன்னா, இதோட லாஸ்ட் 5 டேயோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஆக்சுவலி இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தா 24,650 மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலாம். இதுக்கு மேலேயும் போகலாம். இதுக்கு மேலே போய் திருப்பியும் ஒரு கீழே வரத்துக்கான ஏதாவது ஒரு சைன் வச்சுச்சின்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சைடு ஒரு லெஃப்ட் ஷோல்டரு, மேலே ஹெட்டு, கீழே ஒரு ரைட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே வந்து மேபி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ப்ராப்பராக கீழே வரத்துக்கான ஒரு இது வச்சிச்சின்னா, சிக்னல் கொடுத்துச்சின்னா, இது கண்டிப்பாக 24,000ஐயும் பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர் மாதிரி இங்கே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது ஆச்சுன்னா கலர் மாற்றிடுறேன். ஓகே, இங்கே அது மாறிச்சுன்னா இட் வில் கோ டவுன். இது கீழே தான் போகும். இந்த 24,000ஐயும் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே 24,650 கிட்ட ஒரு ப்ராப்பராக சிக்னல் வரணும். சிக்னல் கேண்டில் கொடுத்துச்சின்னா கீழே போகிறதுக்கான சிக்னல் கேண்டில் கொடுக்குதான்னு பார்க்கணும். இது வந்து நான் ஃபெப்பில் போட்டிருக்கேன். இந்த ஃபெப் வந்து ஹெட்டில் இருக்க கேண்டில்லேருந்து அங்கே இருக்க கேண்டில்லேருந்து கீழே பிரேக் ஆகி வந்துச்சு இல்லையா, இங்கே இருக்கிற வாட் டு சே இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் கேப் டவுனில் வந்துச்சு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ஃபெப்பு போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெண்டும் மெர்ஜ் ஆகி வரும்போது இட் வில் கோ டவுன் அப்படின்ற மாதிரி தான் சிக்னல் கொடுக்குது. பார்ப்போம் இது 25,000 கிராஸ் பண்ணுதா என்னன்னு, பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். இது மேலே இருக்க ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு இது பார்த்தா இங்கே ஒரு சாக் ஒன்று வச்சுருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கிளியராக. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாக் ஒன்று வச்சுருக்கு. இங்கேருந்து இங்கே இந்த கலரையும் ஒயிட்டில் மாற்றிடுறேன். இங்கே ஒரு சாக் ஒன்று வச்சுருக்கு இல்லையா, அதனால் வந்து இது கண்டிப்பாக பிரேக் ஆகிட்டு திருப்பி டவுன் சைடில் மூவ்மெண்ட் வரும்னு தான், ஒரு ஃபால் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 24,000 கீழே சப்போர்ட்டை உடச்சிதுன்னா கண்டிப்பாக இது 23,600 இந்த இங்கே இருக்க சப்போர்ட், இது நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இது பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கன்னா 23,360 வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இது வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 23,900 இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இது கீழே போகும். அதுக்கு முன்னாடி என்னோடய அனாலிசிஸ் படி இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக பேப்பர் ட்ரேட் வேணால் பண்ணுங்கள். இங்கேருந்து 24,000 இது வரைக்கும் போகலாம். பார்க்கலாம் இனி எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு. இது பியூர்லி எஜுகேஷ்னல் பர்பஸ். நான் கற்றுக்கிட்ட டெக்னிக்கை வச்சு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே எப்படி போகுதுன்னு போக தான் பார்க்கலாம். தேங்க்யூ.